வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு சனீஸ்வர பகவானை பத்தி. நம்ம மீனராசியில இருக்கார் இல்லையா? சோ மீனராசியில இருக்கும்போது அவர் எந்த மாதிரி ஒரு ரூபத்துல இருப்பார், அவர் எப்படியான ஒரு நற்பலன்களை கொடுப்பார், அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி பலன்களை எல்லாம் நான் எந்த ராசிக்கும் எந்த பலன்களும் சொல்லல. இப்போ அவரை பத்தின ஒரு டீட்டெயில உங்களுக்கு முக்கியமா வேணும். யாருமே எல்லாருக்கும் சனீஸ்வர பகவான் சனி பெயர்ச்சி அப்படின்னா எல்லாரும் பயப்படுறா. சோ அந்த பயத்துக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் இல்லையா? அதனால இந்த பதிவை போடுறேன். சாதாரணமாக எல்லாரும் மக்கள் சொல்வார், புது வருஷம் வேற வருது, நீங்க எல்லாரும் நல்ல விஷயத்தையும் சொல்லுங்கோ, பயமுறுத்துற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க அப்படிலாம் நிறைய பேர் போன்ல சொல்லுவா, இல்ல மெசேஜ் போடுவா, மெயில் அனுப்புவா, அது மாதிரி பண்ணுவா. இப்ப ஒரு குழந்தைக்கு எப்ப பாரு ஒரு இனிப்பு பண்டமே கொடுத்துட்டே இருந்த எனக்கு பல்லெல்லாம் கெட்டு போயிடும். அதனால அந்த குழந்தைக்கு மெடிசன் கொடுக்குற நேரத்துல நம்ம மெடிசன் கொடுத்துதான் ஆகணும். அது மாதிரி இந்த வருஷத்துல 4 ஜெய்சாண்டிக் 3ன்னு சொல்லலாம், 4 பிளானட் டிரான்சிட் ஆக போகுது. ராகு, கேது, சனீஸ்வர பகவான், குரு, 3 பேரும் நமக்கு டிரான்சிட் ஆக போறா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழர்கள் பிரகாரம் நமக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி சித்திரை மாசம் 1ஆம் தேதி தான் நம்மளுடைய புத்தாண்டு வருது. நமக்கு இப்போ புத்தாண்டு கிடையாது. ஆனாலும் நம்ம ஆங்கில தேதியை வச்சுதான் நம்மளுடைய ரொம்ப வருஷமா இங்க நடந்துட்டு இருக்கு. ஆங்கிலேயர்களுக்கு தான் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். பட் நம்மளும் அதை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு இது. ஆனாலும் இப்ப என்ன சொல்லதுக்கு வரேன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த சனி பெயர்ச்சிங்கிறது இந்த இடைப்பட்ட காலத்துல வருது. அதாவது உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வந்துடுறது. அது சமயம் 2025 புது வருஷத்துக்கு, இங்கிலீஷ் வருஷத்துக்கு அந்த இடத்துல வர்றதுனால உங்களுக்கு வெறும் சனீஸ்வர பகவானை பத்தி நீங்க பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த பதிவுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுனாலோ இல்ல ஜாதகம் படிக்கணும்னாலோ என்னோட வெப்சைட் இருக்கு, jayasreebalan.com. அதுல போய் நீங்க என்னை ரீச் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் ரீச் பண்ணலாம். இல்ல அங்கேயே சிசிஆவின்ல பணத்தை கட்டியும் நீங்க உங்களுடைய கன்சல்டேஷனை நீங்க வாங்கிக்கலாம். இல்ல படிக்கிறதுக்கும் நீங்க அது மூலமாக எனக்கு மெயிலும் அனுப்பலாம். இப்போ சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு வரப்போறார். ஓகேயா? இன்னைக்கு மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு 2025 அவர் வர. இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய வீட்டுல, நம்ம சொந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், நம்ம அப்பா அம்மாவத்துக்கு போகும்போது ஒரு பிஹேவ் பண்ணுவோம், மாமியார் மாமனாரத்துக்கு போகும்போது வேற மாதிரி, நம்மளுடைய சகோதரர்களுக்கு வீட்டுக்கு போகும்போது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது, நம்ம ஆபீஸ்ல பாஸா இருக்கும்போது, ஆபீஸ்ல நம்ம லேபரா இருக்கும்போது, சோ நம்ம விதவிதமான நாமளே பலவிதமாக ஒரு பரிமாணங்களை நமக்குள்ள உண்டாகிறது இல்லையா? அதே மாதிரிதான் சனீஸ்வர பகவான் அவர் யார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் நல்லவரா இருக்கார், யார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் கெடுதல் பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் உண்டு. அதாவது மீனம் குருவோட வீடு. ஓகேயா? அவர் மீனத்துல இருந்தாருன்னா குருவோட வீட்டுல இருக்கிறவர். குருவோட வீட்டுல இருக்கும்போது அவர் கெடு பலனை கொடுக்க மாட்டார். அவருக்கு குரு, சுக்கிரன், புதன் 3 பேருமே, சுக்கிரனும் புதனும் அவர் ஃப்ரெண்டு. பட் குரு குருதான், எல்லாருக்குமே குருதான் இல்லையா? குரு அவருக்கு ஒரு குரு ஆசான் மாதிரி. அதுக்கு அடுத்ததெல்லாம் உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் நீங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகை. செவ்வாய் எப்பவுமே பகை தான் அவருக்காக. ஏன்னா சாட்டர்ன் இஸ் த ஸ்லோ பிளானட், செவ்வாய் ரொம்ப அக்ரெசிவ் பிளானட். அதனால உங்களுக்கு அவ 2 பேருக்கும் ஒத்து வராது. இப்போ அடுத்து நிக்கிறது பாத்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் தான். இப்போ சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில சனீஸ்வர பகவான் இருந்து கடகத்துல சந்திரன் இருந்ததுனாக்க அது உங்களுக்கு சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் மனசுல டிப்ரெஷன் வரும். அதுக்காக அவர் தன்னுடைய அம்மாக்காக தான் அவர் 19 வருஷம் போய் தவம் இருந்து, அதனாலதான் 19 வருஷம் அவருடைய தசை இருந்து இவரை யமனை அடிக்கிறதுக்காக அவ்வளவு தூரம் பண்ணி, அதனாலதான் இதுல விம்சோத்திரி தசையில அவர் 19 வருஷம். சோ அம்மாக்காக தான் அவர் எல்லாமே போராடினார். மூத்தவர்களுக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஏழைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டிக்டமே. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திரன் எங்க பொலிவா இருப்பார் கேட்டீங்கன்னா ராத்திரி வேளையில தான் சந்திரனுடைய வெளிச்சமே தெரியும் நமக்கு. பகல் வேளையில சந்திரன் எத்தனைதான் பவர்ஃபுல்லா இருந்தா கூட சூரியன் தான் அந்த இடத்துல ரொம்பவே அவருடைய பவர் தான் அங்க இதுவா இருக்கும். சோ அதனால சந்திரனோட அவருக்கு பகை இருந்தாலும் அவள் அவ்வளவு தூரம் கிடையாது, நியூட்ரல் இதுன்னு சொல்லலாம். ஆனா அக்வரேஸ்ல இருக்கிற சனீஸ்வர பகவான் அதாவது கும்பத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் அவர் தன்னோட மூல திருக்கோண ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். சிம்மத்துல இருக்கிற சூரியன் அவர் தன்னோட கிங்டம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு.
அப்போ அப்பாக்கும் பிள்ளைக்கும் பயங்கர சண்டை வேற, ரெண்டு பேரும் பவர்ஃபுல், ஈகோ கிளாஷ் எல்லாம் இருக்கும், ரொம்ப சண்டை எல்லாம் வரும். அட் த சேம் டைம் எல்லாத்துக்குமே நான் எப்பவும் ஜாதகத்தை சொல்லுவேன், எப்படி மனிதர்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் இருக்கா, எப்படி ஒரு நெகட்டிவ் இருக்காலோ அதே மாதிரியே என்ன பாசிட்டிவ் அப்படி பார்த்தேனாக்க, சனீஸ்வர பகவானை எதிர்த்தாப்புல சனீஸ்வர பகவான் தன்னோட சொந்த மூல திருக்கோணத்துல உட்காந்துருக்க மாதிரி சூரியனும் தன்னோட மூல திருக்கோண ஸ்தானத்துல தன்னோட ஜாதகத்துல உட்கார்ந்துருந்தேனாக்க, இந்த பவர்ஃபுல்லான சூரியனோட வெளிச்சமானது இந்த சனீஸ்வர பகவான் மேல பட்டு இன்னும் சனீஸ்வர பகவான் நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து கொடுப்பாராம். கணவன் மனைவிக்குள்ள நமக்கு நிறைய சண்டைகள் வரும், ஈகோ கிளாஷ் ஆகும், அதெல்லாம் பிரைவேட் வேற விஷயம். பட் இது வந்து சுப விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு இது. அட் த சேம் டைம் இப்ப வந்து சுக்கிரன் உங்களுக்கு ரிஷபத்திலேயோ இல்ல, ஏன்னா அவருக்கு வந்து இந்த துலாம் இருக்கு இல்லையா, துலாம்ல வந்து அவர் உச்சமடைகிறார் இல்லையா, துலாத்துலதான் சனீஸ்வர பகவான் உச்சமடைகிறார். அதனால சனி தசையில உங்களுக்கு சுக்கிர புக்தி வரும்போது துலால இருக்கிற சுக்கிரனோ இல்ல ரிஷபத்துல இருக்கிற சுக்கிரனோ புக்தி வரும்போது ஏழையா இருக்கிறவா கூட பணக்காரலாயிடுவான். இதே சுக்கிரன் உங்களுக்கு வந்து மிதுனத்திலேயோ இல்ல கண்ணிலேயோ இருந்தேனாக்க எவ்வளோ பணக்காரலா இருந்தா கூட, ராஜாவா இருந்தா கூட ஏழையாயிடுவோம். இதுதான் வந்து நம்ம சாதாரணமாக சனீஸ்வர பகவான் இருக்கிறதுக்கு பார்க்கணும். இதே சமயத்துல தனுர்ல வந்து குரு சனீஸ்வர பகவான் இருந்தாருன்னா அவருடைய மகரம் அவருடைய வீடு, அதுக்கு 12ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது, குருவோட வீட்டுல அவர் இருக்கும்போது அவருக்கு வந்து மிகவும் நல்ல பலன்களை கொடுப்பார் இல்லையா. 12ஆம் வீட்டுக்கு காரகனே சனீஸ்வர பகவான் தான். ஏன் 12ஆம் வீட்டுக்கு காரகன் சனீஸ்வர பகவான் ஆனார், அதை பத்தின ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன், காரணம் சொல்றேன். இது கதைகள் நிறைய இருக்கு ஆக்சுவலா பார்த்து, சனீஸ்வர பகவான் ரிலேட்டட்ல ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் கேம் இது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்க மேஷம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் தான். இது எப்படி ஒரு மேஷத்துல வந்து ஒருத்தருக்கு சூரியன் இருக்கோ இல்ல ஒருத்தர் சிம்மத்துல சூரியன்லாம் இருக்கோ, அவளும் கொஞ்சம் பவர்ஃபுல் பவர் அண்ட் அத்தாரிட்டியோட இருப்பா, எப்பவுமே அவளுக்கு டிமாண்ட் பண்ணுவா, பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கும். அது காரணம் என்னதுன்னு கேட்டேனாக்க, சனீஸ்வர பகவான் சூரியனுடைய புள்ளதான், ஓகேயா. ஆனா இந்த மேஷத்துல பார்த்தேன்னா பரணி நட்சத்திரம் உடைய தேவதா யாருன்னு கேட்டா யமன் இல்லையா. யமனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் சண்டை அப்படிங்கிறது தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன், 19 வருஷம் எப்படி தசை ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா சனீஸ்வர பகவான்னாக்கவே குளிர் உடம்புல வந்து ஒருத்தர் இருந்துட்டானாக்கா அந்த உடம்பு ஜில்லிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் யாரு என்னது கேட்டா சனீஸ்வர பகவான் அங்க இல்லை, அவர் போயாச்சு. அதனால அந்த இடத்துல குளிர் சனீஸ்வர பகவான் ஆக்குபை பண்ணியாச்சு, சூரியனுடைய சூடு போயிடுது, சனீஸ்வர பகவானுடைய ஆக்குபை ஆனதுனால அது டெட் பாடி ஆயாச்சு. ஸோ பாடி வந்து உங்களுக்கு குளிர்ந்து போயிடுது. அப்போ இந்த சாவுக்கு காரணம் இன்னொருத்தர் யாரு, யமன் தான் வருது, தர்ஷன் போறார். சோ எல்லாமே பார்த்தேன்னா இங்க ஒரு பக்கம் பார்த்தா ரெண்டு பேரும் விரோதி மாதிரி காமிச்சுக்கிறா, ஆனா அங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒன்னா வேலை செய்யறா இல்லையா. அதே சமயத்துல சூரியன் பவர் கொடுத்தாதான் கேது வந்து நமக்கு நம்மளுடைய இதையே அந்த இந்த இதையே கட் பண்றவர். சோ அதனால இவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பண்ற இடம் மேஷம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு சரித்திரம். அது மட்டும் இல்லாம அடுத்தது 12ஆம் வீட்டுக்கு காரகன் அடுத்த ஒரு சரித்திரம் இருக்கு. எப்படி இவர் வந்து இவருக்காக எம்மனுக்காக வேண்டி எம்மனுடைய காலை இது பண்ணி எம்மனு சாவுக்கு காரணமாக இருந்தாரோ, அதே மாதிரியே ராவணன் சூரிய சனீஸ்வர பகவானுக்கு பிள்ளையும் உண்டு, குளிகை மாந்தின்னு 2 பிள்ளைகளும் உண்டு. சனீஸ்வர பகவான் இவர் ராவணன் என்ன சொல்ற, நீ 11ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கோ, 11ஆம் இடத்துல எந்த கிரகம் உட்காந்துட்டு இருக்கோ அந்த கிரகத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல ஆயுசு கிடைக்கும், எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சனீஸ்வர பகவான் என்ன பண்ற, தன்னுடைய காலை கொஞ்சம் ஒரு ஸ்டிச் பண்ணி 12ஆம் வீட்டு வரைக்கும் கொண்டு போயிடுறாராம். கொண்டு போகும்போது 12ஆம் வீட்டுல சனீஸ்வர பகவான் இருக்கும்போது உங்களுக்கு அந்த லாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த அந்த மாதிரி இடத்துல அவர் கொண்டு போகும்போது இந்திரஜித் ஜாதகத்துல தான் இந்த மாதிரி இந்திரஜித் பிறக்கும் போதுதான் ராவணன் வந்து அந்த இதை சொல்றார், கண்டிஷன் போடுற. இப்போ இந்திரஜித் சண்டைக்கு போகும்போது இவர் ஒரு வாட்டி ஜாதகத்தை எடுத்து பாக்குறாராம் ராவணன். பார்த்தா இவர் சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆனா தன்னோட காலை கொண்டு போய் 12ஆம் இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல போய் குளிகையை போய் உட்காந்து வச்சுட்டார், ஓகேயா. சோ அதனால அந்த மாந்தியை கொண்டு போய் குளிகையில மாந்தியை கொண்டு போய் அங்க வச்சுட்டார். மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் உருப்படாதுன்னு சொல்லுவார். சோ அந்த ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய இடத்துல மாந்தியை உட்காந்து வச்சுட்டார். இவர் தன்னுடைய காலை வந்து 12ஆம் இடத்துல ஸ்டிச் பண்ணதுனால ராவணன் வந்து இவருடைய சனீஸ்வர பகவானுடைய காலை கட் பண்றார். அதனாலதான் அவர் ரொம்ப ஸ்லோவா நடக்கிறார். அவருக்கு வந்து ரொம்ப இன்ச்சு பை இன்ச்சு தான் அவரால் நடக்க முடியும். அதனாலதான் அவருக்கு ஒரு ராசியை கடக்கிறதுக்கு அவருக்கு 30 மாசம் ஆறுது, ஓகேயா. சோ அது மட்டும் இல்லாமல் இப்ப இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், என்னதுன்னு கேட்டா முதல்ல ஒரு 3 மாசம் மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு
சனீஸ்வர பகவான் வந்து மீனத்துக்கு வந்ததுனாக்க மார்ச்ல இருந்து மார்ச் 10, ஏப்ரல் 29, மே 29, ஜூன் 29 இந்த 3 மாசத்துக்குள்ள சப்போஸ் ஒரு குழந்தை ஏதோ பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை புஷ்கர நவாம்சத்துல சனீஸ்வர பகவான் பிறக்கிறார். அதாவது அந்த குழந்தையோடைய அது வந்து வர்க்கோத்தமமா இருக்கும். குழந்தையோடைய சனீஸ்வர பகவான் நவாம்சத்திலையும் சனி வந்து மீனத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கும். புஷ்கர நவாம்சம் அது மிகவும் அருமையான ஒரு நல்ல விஷயம். ஆயுள் காரகன் வந்து ஒரு கர்மகாரகன், கர்மாதிபதி, ஆயுள் காரகன் வந்து புஷ்கர நவாம்சத்துக்கு போறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். இது ஒரு டிக்டம். இதுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எத்தனை பார்வை இருக்கு? 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்றோம். சனீஸ்வர பகவான் மீனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னாக்க அவருடைய 3ஆம் பார்வை எங்க போடும்? ரிஷபத்துக்கு போகும் இல்லையா? அப்போ ரிஷபம் அப்ப மீனராசிக்காரர்களுக்கு மீன ராசியா இருக்கட்டும், மீன லக்னமா இருக்கட்டும், இது மீன ராசில இருந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்னதுன்னா தன்னுடைய டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட், காம ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவா. காம ட்ரெயின் அப்படின்னாக்கா நம்ம நினைச்ச காரியம் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல 3ஆம் பார்வை அவளுடைய நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாது. கால் கட்டு போட்டுருவர். எதை செஞ்சாலும் கால் சறுக்கும். அதனால இது வந்து நம்மளுடைய நெய்பர்ஹுட்டோட பிரச்சனை வரும், நம்மளோட சிப்ளிங்ஸோட சண்டை வரும், நம்மளுடைய ஷார்ட் டிராவல் சொல்லுவா இல்லையா, அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வரும். நம்மளுடைய எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்மளால தைரியமா எக்ஸாம் எழுத முடியாது, தைரியம் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதணும், ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் தைரியமே வராது, நமக்கு தைரியம் பாதிக்கப்படும். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் பார்வை, அவருடைய 7ஆம் பார்வை கண்ணீரை படுறது இல்லையா? 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம கேட்டா நம்மளுடைய ஸ்பௌஸ். அப்போ நம்ம அதுவும் உங்களுக்கு வந்து காமட்ரைன்ல தான் வருது. 3, 7ங்கிறது காமட்ரைன்ல வருது. சோ 7ஆம் இடம்ங்கிறது வந்து நம்மளுடைய நம்ம கல்யாணம் மாறுது, ஸ்பௌஸ், அப்புறம் நம்ம பிசினஸ் பார்ட்னர், நம்ம பிசினஸ் பண்றோம்னா அது விஷயம், நம்ம இந்த மாதிரியான ஒரு நம்மளுடைய உடம்பு ஹெல்த் கூடாது. சேம் டைம் நம்முடைய உடம்பு தான் 7th ஹவுஸ் வந்து, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம தலையா இருந்ததுனாக்க 7th ஹவுஸ் வந்து நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸ். அந்த மாதிரியான விஷயத்துல நமக்கு அதாவது கணவன் மனைவி சேர்றதுல பிரச்சனை, குழந்தை பிறப்புல பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 10ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கர்மஸ்தானத்துல கேந்திரம். இப்போ வந்து இந்த 3 எழுதுங்கிறது வந்து நம்மளுடைய காம ட்ரெயின்ல வந்துடுது. பட் 10ஆம் இடம்ங்கிறது வந்து நம்மளுடைய மோட்ச ட்ரெயின்ல வருது. அதாவது 4 இல்ல இல்லையா, 2, 6, 10ங்கிறது வந்து அர்த்த ட்ரெயின் இல்லையா? சோ 10ங்கிறது நம்ம 10ஆம் இடம் நம்ம கர்மஸ்தானம் வேற, நம்ம வேலை பண்ற இடம் வேற. சோ அந்த மாதிரி நம்ம தொழில வந்து பாதிக்கப்படுறது. ஓகே, அவருடைய பார்வை வந்து 10ஆம் இடத்துல படும்போது நம்மளுடைய தொழில பாதிக்கப்படுறது. ஆனா நல்ல வேலை குருவோட பார்வை படுறதுனால நீங்க கவலைப்பட வேண்டாம். குருவும் நமக்கு வந்து மிகவும், அதுவும் சொந்த வீட்டை பாக்குறதுனால 2 இடத்துலயும் வெயிட்டேஜ் போடும்போது குருவோட பார்வைக்கு தான் ஜாஸ்தி நமக்கு லாபம் வருது. நமக்கு வந்து சனியோட பார்வை அவ்வளவு தூரம் நமக்கு பாதிப்பை கொடுக்காது. இப்போ அடுத்தது என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னாக்க, சனீஸ்வர பகவான் எப்ப மீனத்துல இருக்காரோ அங்க வந்து புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, 2 நட்சத்திரம் இருக்கு. இந்த 2 நட்சத்திரம் பார்க்கும்போது அவர் ருத்ரனாக வர்றார் இந்த வாட்டி. சனீஸ்வர பகவான் ஏற்கட்டா சிவன் தான், இந்த இடத்துல வந்து ருத்ரனா ஆறார். இப்போ நம்ம குரு இருக்கார் இல்லையா, குரு வந்து ரிஷபத்துல அவர் அர்த்தநாரீஸ்வரரா வந்தார். இப்போ அவர் போக போறது என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் மிதுனத்துக்கு போகும்போது அவர் ருத்ரனாக போறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, எத்தனைக்கு எத்தனை ருத்ராபிஷேகம், ருத்ரம், சமக்கம், ஸ்ரீ சுத்தம், புருஷ சுத்தம்லாம் நம்ம சொல்றோமோ அத்தனைக்கு எத்தனை நம்ம இந்த வருஷம் நம்ம பாதிப்புல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். ஓகேயா? இதுல ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சாதாரணமாக ஐயங்கார் வந்து பாசுரங்கள் தானே படிப்பா இல்லையா? நான் ஜாதி வேறுபாடுக்காக சொல்லல, சாதாரணமாக நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒரு இதை சொல்றேன். ஐயங்கார்கள் வந்து பாசுரம் தான் படிப்பா. மத்த இவாலாம் வந்து ருத்ரம் சமக்கம் தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு தான் கேப்ல ஃபெதர் இருக்குன்னாக்கா அது ஐயர்ல தான். அவளாம் தான் வந்து ருத்ரம் சமக்கம்லாம் சொல்லுவா. சோ இந்த வருஷம் முழுக்க நம்ம முதல்ல வந்து சிதம்பரம் கோயில எங்கெங்கெல்லாம் ஆருத்ரா இருக்காரோ அங்க வந்து பெரிய அபிஷேகம், அந்த குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், இந்த பயிற்சியில எல்லாம் முக்கியமாக அந்த ஆருத்ரான்னு சொல்லக்கூடிய ருத்ரனாகக்கூடிய அந்த இவர் நடராஜர் இருக்கிற இடத்துக்கு அவருக்கு மிகப்பெரிய பூஜா எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ருத்ரன் சமக்கங்கள்லாம் சொல்லி நம்ம எத்தனைக்கு நம்ம வழிபடுறோமோ இந்த வருஷம் நம்ம கஷ்டத்துல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கும் சரி, கும்ப ராசிக்காரர்களுக்கு பாதசனி, மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஆரம்பிக்கிறது, கண்டசனி ஆரம்பிக்கிறது. சோ எல்லாருக்குமே 3 பேருமே
எத்தனைக்கு எத்தனை ருத்ரம் சமக்கம் புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் சொல்றாளோ அத்தனைக்கு எத்தனை இவாளுக்கு நல்லது. ஏன்னா அவர் ருத்ர ரூபத்துல தான் வர்றது. ஓகே, சோ இதுதான் வந்து நான் இந்த வாட்டி 2025 ப்ரெடிஷன்ல கடைசி 25.6 அந்த இதுல நான் சொல்லியிருந்தேன் ஏரோப்ளேன் நிறைய டிசாஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வருஷம் ஆரம்பிக்க கூட இல்லை, இது வரைக்கும் 2 வந்துருச்சு நமக்கு. ஒன்னு சவுத் கொரியால வந்துருது, இதுக்கு முன்னாடி இது பிரேசில்ல ஒண்ணு வந்துருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயங்களும் நான் சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் பளிச்சுன்னு வருது. பட் என்னால அவ்வளவு தூரம் என்னுடைய சேனல்ல வந்து பப்ளிஷ் பண்ண எல்லாரும் மாதிரியும் எனக்கு தெரியல. ஓகே, நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வெறும் கொஞ்சம் பேர் தான் பாக்குறேன், அதுல நான் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்சதுன்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா நன்னா ஒவ்வொரு டைம் லாஸ்ட் ட்ரிப்பு நான் 2024 ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன், அதுவும் கரெக்டா தான். அந்த மழையை பத்தி நான் பேசினேன் நிறைய. இந்த வாட்டி மழையினால தண்ணினால பயங்கர சேதங்கள் எல்லாமும் நடந்தது இல்லையா. சோ இந்த வாட்டி நான் சொன்ன மாதிரியே அந்த டிசாஸ்டர் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம வந்து யார் யாரெல்லாம் மக்கள் எல்லாம் ஏர் டிராவல் பண்றாளோ அவ ரஷ்யாவுடைய வழியாக போகிறதா இருந்தா முதல்ல மேப் செக் பண்ணிக்கோங்க, ஃபிளைட் எந்த ரூட்டா போறது. சப்போஸ் ரஷ்யா ரூட்டா போறதுன்னா அந்த ஃபிளைட்டை புக் பண்ணவே பண்ணாதீங்கோ. எவ்வளவு தூரம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா இருக்காது, ரொம்ப நல்லது. திருப்பியும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு விடைபெறேன். அடுத்த வீடியோல திருப்பியும் நல்ல ஒரு பதிவு எடுத்துட்டு திருப்பியும் உங்களை பார்க்கலாம்.